கேன்வான்ற சாஃப்ட்வேரில் எப்படி தமிழில் டைப் பண்ணணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் நீங்கள் கேன்வான்ற சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல் அப்படின்ற கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் பாருங்கள், கூகுள் இன்புட் டூல்ஸ்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் கூகுள்னு கேட்குது. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடுன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கான நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வான்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து தமிழில் க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் டெம்ப்ளேட் க்ரியேட் பிளாக் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு நமக்கு இப்போ இதில் தான் தமிழில் தான் வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸுன்ற இதை வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமா, அதை பின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கூகுள் இன்புட் டூல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோமா, அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே போய்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இதில் போய்ட்டு நமக்கு இப்போ வந்து தமிழில் தான் டைப் பண்ணணும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த தமிழ் இருக்கா, ஜஸ்ட் தமிழ் இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வாவில் போய்ட்டு நம்ம என்ன டைப் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஆட் டு ஹெட்லைன் கொடுப்போம். இங்கே போய்ட்டு தமிழ் டைப் பண்ணால் இப்போ தமிழ் இங்கிலீஷில் வருது. இதுவே நம்ம தமிழ் நேச்சுரலாக டைப் பண்ணோம்னு சொன்னால் அகெயின் நம்ம இப்போ வந்து தமிழ்ன்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ணோம்ல, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் சூஸ் பண்ணால் தமிழ்ன்ற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த தமிழ்ன்ற ஆப்ஷன் வந்திருக்கும். ஜஸ்ட் இப்போ தமிழ்ன்ற டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஹெட்லைன் கொடுத்துட்டு இதே மாதிரி நான் தமிழ் டைப் பண்ணுறேன் இங்கிலீஷில். இங்கே பாருங்கள், தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு அந்த வந்துச்சா, இப்போ தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ் வந்துருச்சா. இப்போ சிம்பிள். இப்போ இதே ஆட்டில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளுடைய நேம் டிஜிட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், டிஜிட்டல்னு வந்துருச்சா. நான் சொன்ன சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபஸ்ட் இந்த கூகுள் இன்புட் டூல்ஸ்ன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அகைன் ரைட் கிளிக் பண்ணி தமிழில் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன்னா கேன்வாவில் போய்ட்டு தமிழ் டைப் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அடுத்து தமிழ் லாங்குவேஜ்னே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேன்வா ரிலேட்டட் நிறையா தெரிஞ்சுன்னு கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டட் நிறையா வீடியோஸ் போட்டுருக்கேன்.